ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு சிலருக்கு முருங்கைக்கீரை கிடைக்கும், ஒரு சிலருக்கு கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம ஊருக்கெலாம் வரும்போது கீரையை நான் செய்கிற மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிருங்க. நான் ஒரு சட்டி கீரை அளவுக்கு நான் கழுவிட்டு நல்லா உருகி நிழல்லே உணர்த்தி வச்சுட்டேன். நல்ல ஈரமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் நம்ம இதை மாதிரி வடச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும், இல்லைன்னா கருகிரும், வேஸ்ட்டாக போயிடும். இதே மாதிரி பண்ணிங்கன்னா இந்த கலரும் மாறாது, இந்த டேஸ்ட்டும் மாறாது. அப்படியே அந்த கசப்பு தன்மையோட வாசனையோட நல்லா அப்படியே இருக்கும். இதை கொஞ்சம் பொறுமையாக வறுத்துட்டு அந்த சலசலன்னு சருகு சவுண்டு வர்ற வரைக்கும் வறுக்கணும். பாருங்கள், கையில் நொறுக்கும் போது அந்த சவுண்டு வருது இல்லை, அதே மாதிரி வறுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். நான் ஒரு சட்டிக்கு கீரை போட்டேன், ஆனால் எனக்கு 1/4 கிலோ பவுடர் தான் கிடச்சிது. இதை 1 ஸ்பூன் போட்டோம்னா நம்ம ஃபேமிலியில் 4 பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரசமாக யூஸ் பண்ணலாம், சூப்பாக யூஸ் பண்ணலாம், சப்பாத்தி மாவில் போட்டு சப்பாத்தியாக சாப்பிட்டுக்கலாம். இல்லை குழம்பெல்லாம் கொதிக்கும் போது ஒரு 1/2 ஸ்பூனோ 1/4 ஸ்பூனோ போட்டு அதோடய கொதிக்க வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு இதை சூப் மாதிரி ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். இதை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்குங்கிற பிரச்சனையே வேண்டாம். கீரையாக கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா போதும். ஏன்னா இதோட சத்துக்களும் இதோட வாசனை டேஸ்ட் எல்லாமே அப்படியே இருக்கும். எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை மாதிரி குடிச்சிங்கன்னா நல்ல சுறுசுறுப்பாக இருப்போம், நல்ல ஆக்டிவாகவும் இருப்போம். எல்லாருக்குமே கொடுங்க. இதோட சத்துக்கள் முழுசாக அப்படியே நமக்கு சேரும்.